விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அணிலாடி கிராமத்தில் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 132வது ஆண்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை மேரி, குழந்தை இயேசு ஆகியோருக்கு மாலை அணிவித்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க தேர்பவனி வீதி வீதியாக ஊர்வலமாக சென்றது. அப்போது பொதுமக்கள் வீதிகளில் வண்ணக்கோலங்கள் போட்டும் பவனியாக சென்ற தேரில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அன்னை மேரியை வணங்கினர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் அடர் வனக்காடுகள் உருவாக்கும் வகையில் வைகை தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் ஊராட்சி மன்ற தலைவர் நாகேந்திரன் தலைமையில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இதில் நாவல், பலா, புங்கம், வேம்பு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டது. மேலும் வருங்கால தலைமுறையினருக்கு சுற்றுச்சூழலில் ஏற்படும் நன்மைகள் குறித்த பதாகைகளை ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளான நாச்சிப்பட்டு, வேங்கிக்கால், அடி அண்ணாமலை, தாமரை நகர் மற்றும் நகர பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் மழையின் காரணமாக நகரில் குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகை மாவட்டம் நாகூரில் உலக பிரசித்தி பெற்ற ஆண்டவர் தர்கா உள்ளது. இந்நிலையில் சின்ன ஆண்டவர் என்று அழைக்கப்படும் ஹஜ்ரத் சையத் முகமது யூசிப் சாஹிப் ஆண்டவரின் கந்தூரி விழா ஆண்டுதோறும் 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கந்தூரி விழா விமர்சையாக தொடங்கியது. துல்ஹஜு பிறை என்பதால் அலங்கார வாசல் முன்பு தொட்டில் பந்தல் அமைக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்காக காணிக்கை பொருட்களை தொட்டில் பந்தலில் கட்டினர். இவ்விழாவில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு துவா செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த ஐவதகுடி கிராமத்தைச் சேர்ந்த பாவாடராயன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற கார் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பாவாடராயன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வேப்பூர் போலீசார் பாவாடராயனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குழி கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது மகன் அன்பரசன் கடலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் தனது நண்பர்கள் தமிழ், சந்தோஷ் உள்ளிட்ட 3 பேரும் சாமியார்பேட்டை கடற்கரைக்கு சென்று குளித்துள்ளனர். அப்போது அன்பரசன் கடல் அலையில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டு மாயமாகியுள்ளார். இதனை அறிந்த நண்பர்கள் சிறிது நேரம் தேடி பின்னர் மயங்கிய நிலையில் கடலில் மூழ்கியிருந்த அன்பரசனை மீட்டு கரை சேர்த்தனர். இதனையடுத்து அருகில் உள்ள பி. முட்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு முதலுதவிக்காக கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அன்பரசனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அன்பரசனின் உடலை அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சொந்த ஊருக்கு கொண்டு சென்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனின் உத்தரவின் பேரில் புதுக்கோட்டை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குளையல் கரிசல் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தின் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் குளையல் கரிசல் நடுத்தருவை சேர்ந்த இளையராஜா, சுதாகர் மற்றும் பாண்டியாபுரம் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த அழகு பூபதி என்பதும் அவர்கள் அப்பகுதியில் வந்து கொண்டிருந்த ஒருவரை வழிமறித்து தகராறு செய்து அறிவாளால் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் இளையராஜா, சுதாகர் மற்றும் அழகு பூபதி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து புதுக்கோட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இங்கு பிளம்ஸ், பிச்சீஸ், பேரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் விவசாயம் செய்து பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அழிவின் விளிம்பில் இருந்து வரும் பிச்சீஸ் பழங்கள் 100 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இந்த மரங்கள் காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் கட்டிடங்களின் பெருக்கத்தின் காரணமாகவும் அழிந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த பிச்சீஸ் மரங்கள் மீட்டெடுக்க தோட்டக்கலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பொதுமக்களை கொன்று குவித்துள்ள இஸ்ரேலின் செயலை கண்டித்து மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து இனப்படுகொலையில் ஈடுபடும் இஸ்ரேலுடனான தூதரக உறவை இந்தியா உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும், பாலஸ்தீன மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் மீட்கப்படவும், தன்னாட்சி பெற்ற பாலஸ்தீனம் இயங்க தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் ரூபாய் 13.70 கோடி மதிப்பீட்டில் 1.63 ஹெக்டேர் பரப்பளவில் பறவைகள் பூங்கா அமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் விரைவில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துடன் சேர்ந்து பறவைகள் பூங்காவும் திறக்கப்படும் என்றும், இதேபோல் முக்கொம்பு மற்றும் வண்ணத்துப்பூச்சி ஆகியவற்றை மேம்படுத்த நிதி கேட்டு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நமக்கு நாமே திட்டத்தின் கீழே இந்த பார்க் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு 13 கோடியில் இந்த பார்க் கட்டப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு மாதத்தில் இந்த பார்க் நம்ம இனாகிரேட் பண்ணுவோம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் ஆங்கிளில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த பார்க் வந்துச்சுன்னா நிச்சயமாக டூரிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சென்னை எண்ணூர் சத்தியவாணி முத்துநகர் தெருவில் வசித்து வருபவர் செல்வம் ராஜேஸ்வரி தம்பதியினர். இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இதனையடுத்து செல்வம் கொருக்குப்பேட்டை ஆர்கே நகர் பகுதியில் சுமை தூக்கும் பணி செய்து வந்துள்ளார். அப்போது ராஜேஸ்வரி மற்றும் அவருடைய காதல் நண்பரான சக்திவேல் ஆகியோர் செல்வத்திடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து தகராறானது கைகலப்பாகிய நிலையில் அருகிலிருந்த கத்தியை எடுத்து செல்வத்தை ராஜேஸ்வரி மற்றும் சக்திவேல் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதையடுத்து அருகிலிருந்தவர்கள் செல்வத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக செல்வம் கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ராஜேஸ்வரியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய சக்திவேலை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை ராயபுரம் PV கோவில் தெருவில் வசித்து வருபவர் குமார். இவர் கடந்த 6ஆம் தேதி வீட்டு வாசலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் மறுநாள் காலை பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் ராயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் CCTV கண்காணிப்பு கேமரா காட்சியை ஆய்வு செய்தனர். அதில் முகம் மறைந்த நிலையில் ஒரு நபர் குமாரின் வாகனத்தை எடுத்து செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து மேற்கொண்ட விசாரணையில் அவர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த சாய்ராம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து சுனாமி குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருந்த சாய்ராமை கைது செய்து அவரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட சாய்ராம் நீதிமன்ற ஆஜருக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமளி நகர் மீனவ பகுதியைச் சேர்ந்தவர் ஜார்ஜ். இவர் அதிகாலை அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது காற்றின் வேகத்தில் அலையின் சீற்றம் காரணமாக படகு தூக்கி வீசப்பட்டுள்ளது. இதில் மீனவர் ஜார்ஜ் மீது படகு மோதியதில் கடலில் தவறி விழுந்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக அவரை மீட்ட மீனவர்கள் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து திருச்செந்தூர் கடலோர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் செம்பட்டி அருகே ஆதிலட்சுமிபுரம் பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக பெங்களூரிலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு வந்த ஒரு லாரியை சாலையோரம் நிறுத்தி இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் லாரி ஓட்டுநரிடம் பேசிக் கொண்டிருந்தனர். இதனையடுத்து சந்தேகமடைந்த தனிப்படை போலீசார் லாரியை ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது லாரி டிரைவர் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடம் சுமார் 3 கிலோ கஞ்சாவை கொடுத்துள்ளார். அப்போது அவர்களை தனிப்படை போலீசார் கையும் களவுமாக பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியைச் சேர்ந்த மணிகண்டன், கணேசன் இவருடைய நண்பர் ஒருவர் பெங்களூரிலிருந்து செம்பட்டி வழியாக நெல் மூட்டைகள் ஏற்றி சென்ற லாரியில் கஞ்சாவை கொடுத்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் செம்பட்டி அருகே பாளையங்கோட்டை சேர்ந்த லாரி ஓட்டுநர் விஜய், கடலாடியைச் சேர்ந்த மணிகண்டன், கணேசன் ஆகிய 3 பேரை கைது செய்து லாரி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.
2023-24 ஆண்டு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் தாங்கள் கற்பித்த பாடத்தில் 100% தேர்ச்சி அளித்த 480 அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம், மாவட்ட கல்வி அலுவலர்கள், பள்ளி துணை ஆய்வாளர்கள் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான முத்தலாபுரம், சுக்காங்கல்பட்டி, சீபாலக்கோட்டை, ஓடைப்பட்டி, காமாட்சிபுரம், சீலையம்பட்டி ஆகிய பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் இப்பகுதிகளில் முதல்கட்ட விவசாய பணிகள் தொடங்க உள்ள நிலையில் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக கோயில் இடங்களில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு மின் இணைப்பை தராமல் அலைகழித்து வரும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அணிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராயர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாநில பொருளாளர் துரைராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த காவனூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்கள் முன்பு பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து 3 நாட்களாக மின்சாரம் வழங்காமல் குடிக்க குடிநீர் கூட இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடத்துடன் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு பச்சிளங்குழந்தைகள் கட்டிடம் மற்றும் காரைமடையில் இரட்டை வகை செவிலியர் குடியிருப்பு கட்டிடங்கள் திறப்பு விழாவிற்காக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்துள்ளார். இதனையடுத்து அதிகாலை நடைபயிற்சி சென்ற அமைச்சர் காட்டூர் ரயில்வே கேட் அருகிலிருந்து நடைபயிற்சியை துவங்கினார். பின்னர் அங்கிருந்து வனபத்திரகாளியம்மன் கோவில், தேக்கம்பட்டி, தேவனாபுரம், வேம்பு, கண்டியூர், வெள்ளியங்காடு வழியாக தோளம்பாளையம் சென்றார். அப்போது வழியாக உள்ள கிராமங்களின் நிலை, சுகாதாரம் குறித்து ஆய்வு செய்தபடியே சென்றார். திடீரென அமைச்சர் கிராம பகுதிகளில் நடைபயிற்சி சென்றதைக் கண்டு அப்பகுதி மக்கள் வியப்படைந்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு மாமூல் கேட்டு தர மறுத்த வியாபாரிகளை சிலர் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சம்பவமும் அரங்கேறியது. இந்நிலையில் பட்டப்பகலில் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் கையில் கத்தியுடன் ஆசாமி ஒருவர் சுற்றித் திரிந்துள்ளார். அவரை பிடித்து வியாபாரிகள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் மணி என்பதும் அவர் மீது வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் வழிப்பறை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் வந்தது. இதனையடுத்து வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற ஆஜருக்கு பின்னர் சிறையில் அடைத்தனர்.